ஹாய். பஸ்ஸுக்காக வந்து ரெட்டில்ஸில் நின்றுட்டுருக்குறேன். மதுராந்தகம் போனேங்க ஒரு வேலையாக, அதனால் பஸ்ஸுக்கு நிற்கிறேன். ஒரு பஸ்ஸு கூட காணும். ரெட்டில்ஸ் பஸ் ஸ்டாண்டில் நின்றுட்டுருக்குறேன். ஒரு பஸ்ஸு கூட காணும். மதுராந்தகம் வந்து ஒரு வேலையாக போனேங்க. ஒரு பிரச்சனை, அதுக்கோசம் போகிறேன். அதுதான் சரி வீடியோ போடுறேன். இங்கே தான் ரொம்ப நேரமாக நிற்கிறேன். ஒரு 1/2 மணி நேரமாக நிற்கிறேன். பஸ்ஸு வரவே இல்லை. ஆட்டோவில் தான் போகணுமா என்னான்னு தெரில, வரவே இல்லை. பஸ்ஸு கூட காணும். 57 வந்தது, ஆனால் காணவே இல்லை. மாதவரம் போனோங்க. மாதவரம் போனோம், ஆனால் பஸ்ஸு கிடைக்கவே இல்லை. மூளைக்கடை போகிறீங்களா? ஆட்டோ வந்தது, ஆட்டோவில் தான் ஏறி வரேன். பஸ்ஸு வரவே இல்லை. நானும் எவ்வளோ நேரம் வெயிட் பண்ணுறது, பஸ்ஸே வரல. பார்த்துட்டு ஆட்டோவிலே வரேன் நான். ஊருக்கெலாம் போனால் இதான் பிரச்சனை, பஸ்ஸு கிடைக்காது. நம்ம கேட்குற பஸ்ஸு கிடைக்காது. அந்த நேரம் வேறு பஸ்ஸு வரும், ஆட்டோ வருது. இப்போ எல்லாம் கடைகள்லாம் இது இங்கே தான் வரணும். அங்கேருந்து இங்கே தான் கடைக்கு வரணும். ரெட்டில்ஸ் மார்க்கெட்டு தானே இது? ரெட்டில்ஸ் மார்க்கெட்டு தானே? நீங்கள் இங்கே இறங்க போகிறீங்களா? வாங்க வாங்க இறங்க. இடம் இல்லை ஆட்டோவில், அதனால் இப்போ அவங்க இறங்கணும். உடனே நல்லா உட்காந்துட்டேன். நான் போய் மதுராந்தகம் போகிறதுக்கு எவ்வளோ நேரம் ஆகும்னு தெரியல. இங்கே தான், அங்கேருந்து இங்கே தான் வரணும் ரெடில்ஸ் மார்க்கெட்டுக்கு. இல்லை, நான் இன்னும் வந்ததில்லை. மாதவரம் நிறுத்திக்கோங்க. மாதவரம், ஆமாம். காலையில் வந்தாலே இப்படி தான் கூட்டமாக தான் இருக்கும். நெரிசல் அப்போ கூட மணி 12 ஆகிடுச்சு. 12 ஆகிட்ட பிறகு கூட பாருங்கள் இங்கே கூட்டம் அப்படி இருக்குது. இந்த இடம் காவாங்கறங்க. இந்த இடம் மீன் மார்க்கெட்டு. இங்கே மீன்லாம் வந்துருவாங்க. அங்கே தான் வந்து மீன்லாம் நிறைய விற்குங்க, கம்மி. இது காவாங்கரன்னு பேர். இங்கே வந்து நிறைய மீன்லாம் விற்கும். எறா, நண்டு எல்லாமே போரா கொட்டி வச்சுட்டு இருக்கோம். இதில் வந்து நம்ம எவ்வளோ வேணால் வாங்கிட்டு போகலாம். நல்லா ஃப்ரெஷ்ஷாகவும் இருக்கும். காவாங்கரன்னுட்டிங்க. இதுக்கு அடுத்து புழல் ஜெயில் வருது இல்லைங்களா, அது காவாங்கரன். ரெட்டில்ஸுக்கு போகிற வழியில் இது காவாங்கரை. இங்கே தான் மீன்லாம் விற்கணும். நான் இன்னும் ஆனால் வந்ததில்லை இங்கே. இது வந்து புழலுங்க. இது புழல் ஜெயிலுங்க. வண்டி வாங்க மறைக்குது, அது வண்டி மறைக்குது. இதுதாங்க புழல் ஜெயில். இங்கே புழல் ஜெயிலுன்றாங்களே, அது இங்கே தான். அதுதாங்க புழல் ஜெயில். மாதவரம் இறங்கிடுவேன். அப்போ வந்து நீங்கள் வந்து இங்கே உட்காந்துருங்கண்ணா. வந்து அவ்வளோதான், இன்னும் கொஞ்சம் தூரம் தான். மாதவரம் வந்துடும். நான் இறங்கிடுறேன். அப்புறம் நீங்கள் ஏறி உட்காந்துருங்க. பஸ்ஸுக்கு எவ்வளோ நேரம் வெயிட் பண்ணேன், பஸ்ஸு கிடைக்கல. அவ்வளோதான், மாதவரம் வரப்போகுது. வந்துட்டேன். அவ்வளோதான், இன்னும் கொஞ்சம் தூரம் தான். மாதவரம் வந்துட்டேன். நான் வந்துட்டு அங்கேருந்து பஸ்ஸு ஏறி நம்ம மதுராந்தகம் போகணும். நாம் மதுராந்தகம் கூட இல்லை, செங்கல்பட்டுக்கு போயிட்டு செங்கல்பட்டுலேருந்து ஒரு ஊர் உள்ள போகிற பஸ் போகணும். அந்த பஸ்ஸுக்கு போயிட்டு அது உள்ளே இருந்து அங்கே இறங்கி போகணும். மணி அங்கே தான் போய் சாப்பிட்ணும். அங்கே போய் தான் சாப்பிடணும்.
மணி ஒரு 3 ஆகிடும். நாங்கள் போகிறதுக்கு மணி 3 ஆகிடும். திருப்பி ரிட்டர்ன் வரணும். அதுதான்மா போகணும் தான். என்ன பண்ணுறது, நம்ம வந்து அப்படியா? அதுதான் சரி, நானும் வேலையை போகலான்னு தான் பார்த்தா லேட் ஆகிடுச்சு. வீடு இல்லை, அங்கே ஒரு இது பார்க்க போகணும். அதனால் ஒருத்தரை பார்க்க போகணும். அது பிரச்சனை ஒன்று, அதனால் போகிறேன். அங்கே ஒருத்தர் இருக்கிறாங்க, அவங்க மாதவரத்தில். அவங்கள கூப்பிட்டு அப்படியே கிளம்பணும். அவ்வளோதான். சேர்ந்துட்டுருக்கலாம். அவங்க அங்கேருந்து வரவங்க வந்து சிதம்பரத்துலேருந்து வராங்க. அவங்க வர்றதுனால அவங்க வந்தால் 3 மணிக்கு தான் வருவாங்களா. நம்ம வேஸ்ட்டாக போய் உட்காந்துருக்கு. அதனால கொஞ்சம் லேட் பண்ணேன். அப்புறம் பார்த்தா நம்மளுக்கு லேட்டாகவே ஆகிடுச்சு. இன்னும் கொஞ்ச நேரம் போனால் லஞ்ச் டைம் ஆகிடும் போல். 3 மணிக்கு தான் வருவாங்களாம். இதில் வந்து இது எடுத்தாங்க. அது என்ன ஜேசிபி வச்சு எல்லாம் பண்ணாங்க. ஆனால் தண்ணி நிற்கிது. ஏதோ பூங்கா மாதிரி பண்ண போகிறேன் அப்படின்னாங்க. ஆனால் தண்ணி நிற்கிது. ஆமாம், தண்ணி நிற்கிது. அவ்வளோதான், மாதவரம் வந்தாச்சு. இப்போ இறங்க போகிறேன் நான். மாதவரம் இறங்கிட்டு வேறு பஸ் யாருன்னு வந்தாச்சு. மாதவரம் இப்படி போனால் விச்சூர் போகலாம். இப்படி உள்ளே போவீங்களா? இல்லை சரி, இப்படியே விட்டுருங்க. மாதவரம் வந்துடுச்சு. இறங்கிட போகிறேன். நான் இறங்க போகிறேங்க. மாதவரம் பஸ் ஸ்டாண்டு வந்தாச்சு. மாதவரம் பஸ் ஸ்டாண்டு வந்துட்டு இப்போ போய் பஸ் ஏற போகிறேன். இதான் மாதவரம் பஸ் ஸ்டாண்டு. இதுதாங்க மாதவரம் பஸ் ஸ்டாண்டு. போட்டிருக்கு பாருங்கள், மாதவரம் புறநகர் பேருந்து நிலையம். இது உள்ளே தான் போயிட்டு பஸ் ஏறணும். இது உள்ளே தாங்க போய் பஸ் ஏறணும். இதுதான் மாதவரம் பஸ் ஸ்டாண்டு. இல்லை, மணி ஆயிடுச்சுங்க. பஸ்ஸு ஆனால் எல்லா பஸ்ஸும் ஏறலாம். பஸ் ஸ்டாண்டு உள்ளே வந்தாச்சு. பஸ் ஸ்டாண்டு உள்ளே போய் பஸ் ஏறிட்டு வீடியோவை கட் பண்ணிக்கிறேங்க. இது கடைங்க. மாதவரம் பஸ் ஸ்டாண்டில் கடைலாம் இருக்குது. 2 கடை இருக்குது. அங்கே ஒன்று, இங்கே ஒன்று இருக்குது. பஸ் ஏற போகிறேங்க. எனக்காக வெயிட் பண்ணுறவங்க ரொம்ப நேரமாக வெயிட் பண்ணுறாங்க. எங்கே உட்காந்துங்கிறாங்கன்னு தெரியல. ஆளையே காணுமே. அவங்கள எங்கே இருக்காங்கன்னு தெரியலையே. எங்கே உட்காந்துருக்காங்கன்னு தெரியல. அவங்க வந்தவங்க ஆளை காணும். அவங்க முகம் காட்ட மாட்டுறாங்க. கூட வந்தவங்க காட்டுறாங்களா பாப்போம். கிடச்சிட்டாங்க. பஸ் ஏற போகிறான். இதோ பக்கத்தில் இருக்கிறாங்க பாருங்கள், அவங்க தான். அவ்வளோதான், பஸ் ஏறிட்டு நான் வீடியோ முடிச்சுக்கிறேன். அதுக்கப்புறம் போயிட்டு போடுறேங்க. இவ்வளோதாங்க. இது மதுராந்தகம் போயிட்டு அதுக்கப்புறம் போடுறேங்க. பஸ் ஏறியாச்சுங்க. பாய். இறங்கிக்கலாம். அவ்வளோதான், நம்ம சொல்லிவிட்டு இறங்கிக்கலாம். டிக்கெட் எடுத்துகிட்டு அவ்வளோதான்.